தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். வணக்கம். எமக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களின் பாதங்களை வணங்கி துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் ராசி, காதல் ராசி, காதலை சொல்லும் ராசி. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் வாழ்வதே ஏதேனும் ஒரு காதலுக்காகவே. இப்படிப்பட்ட காதலுக்கு காரண கிரகமான சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி தொழிலுக்கு முதன்மையான ராசி, காதலுக்கும் காமத்திற்கும் தவிர்க்க முடியாத ராசி. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் கலைநயம் மிக்கவர்கள், எதையும் அனுபவிக்க நினைப்பவர்கள், எந்த ஒரு வாய்ப்பையும் லாப நோக்கத்தோடு பார்க்கும் நீங்கள் உங்களுக்கு வருகிற சனிப்பெயர்ச்சியானது என்ன செய்யும் என்பதை பார்ப்பதற்கு முன் கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சிறிது பார்த்துவிட்டால் வரும் காலத்தில் என்ன செய்வார் என்பதை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பதிவானது சனி பெயர்ச்சிக்கான பதிவு மட்டுமே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்தார், என்ன செய்வார் என்பதை மட்டுமே விளக்கும் பதிவாகும். இப்பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் என்ன செய்தார் என்பதை பார்த்து விடலாம். உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்தின் முக்கிய உயிர் காரகத்துவமான குழந்தைகள் விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார். திருமணமாகி குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆண் வாரிசுக்காக காத்திருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்தை தந்து கொண்டிருந்தார். குழந்தை இருப்பவர்களுக்கு குழந்தை சரியாக படிக்கவில்லையே, குழந்தைக்கு சிறு சிறு உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே என்ற கவலையை தந்து கொண்டிருந்தார். இன்னும் சிலருக்கோ குழந்தை பிரிந்து ஹாஸ்டல் செல்வது, வேலை விஷயமாக, படிப்பு விஷயமாக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வது என்று குழந்தைகளுக்கு சில சுப பிரிவுகளையும் கொடுத்தார். இன்னும் சிலருக்கோ குழந்தைகளிடத்தில் சிறு சண்டை சச்சரவுகளையும் மன வருத்தத்தையும் சிறு மோதல்களையும் கொடுத்தார். 5ஆம் இடம் நற்சிந்தனையை குறிக்கும் ஸ்தானமும் கூட. கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் எண்ணங்களில் சிறிது கலக்கங்களும் தேவையற்ற சில எண்ணங்களும் தோன்றி சில பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தது. 5ஆம் இடம் காதல் ஸ்தானமும் கூட. இளையோர்கள் காதல் விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும், காதலை சொல்ல தைரியம் இல்லாமலும், காதல் கைகூடுமா என்ற கவலையிலும், காதலன் காதலருக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகளோடும் இருந்து வந்தது. இன்னும் சிலருக்கோ காதலினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் இருந்து வந்தது. 5ஆம் இடம் ஒழுக்கத்தை குறிக்கும் ஸ்தானமும் கூட. சிலருக்கு நற்சிந்தனை நல்வொழுக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது. 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்த்தார். அப்படி என்றால் வாழ்க்கை துணையோடு சில சங்கடங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தந்து கொண்டுதான் இருந்தார். சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது. இன்னும் சிலருக்கோ வாழ்க்கை துணைவரின் வீட்டாரோடு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டிருந்தது. நண்பர்கள் இடத்திலும் தொழில் கூட்டாளிகள் இடத்திலும் மன வருத்தங்களும் சரியான புரிதல்களும் இல்லாமல் குழப்பம் நீடித்து வந்தது. பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல், செய்த முதலீட்டுக்கு சரியான வருமானம் இல்லாமல், நண்பர்களை நம்பி ஏமாந்து விட்டோமோ என்ற கலக்கமான நிலையிலே இருந்து வந்தீர்கள். இன்னும் சிலருக்கு நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருமோ என்ற கலக்கமும், நண்பன் நம்மளை ஏமாற்றி விட்டானே என்ற வருத்தமும் இருந்து வந்தது. கூட்டு தொழிலில் செய்த முதலீடு வளர்ச்சியின்றி, பெரிய லாபம் இன்றி இன்னல்களை தந்து கொண்டிருந்தது. 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி பகவான் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சில இடையூறுகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். சிலருக்கு சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனை, பலருக்கு சகோதர சகோதரி வீட்டாரோடு பிரச்சனை. 11ஆம் இடம் லாபஸ்தானமும் கூட. உங்கள் வருமானத்திலும் உங்கள் முதலீடுகளிலும் எதிர்பார்த்த வருமானம் வராமல் சிறிது சுணக்கமாகவே இருந்து வந்தது. சிலருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கவில்லை. சம்பள உயர்வுக்காகவும் பெரிய பதவிகளுக்காகவும் காத்திருந்தவர்களுக்கு பலருக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருந்தது. எதிர்பார்த்த பதவியும் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் கிடைக்காமல் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை
பார்த்த சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பத்தையும் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்து கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் சேமிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தத்தை தந்து கொண்டுதான் இருந்தார். குடும்ப தலைவன் தலைவிக்கிடையே சிறு சிறு சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டேதான் இருந்தது. சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை இருந்திருக்கும். பணம் வரவு செலவில் பெரிய அளவில் தடுமாற்றங்களும் பெரிய அளவில் பிரச்சனைகளும் இருந்தேதான் வந்தது. இன்னும் சொல்ல போனால் சம்பளம் கைக்கு வருவதற்கு முன்னே செலவு முன்னதாகவே வந்து விடுகிறது என்ற எண்ணத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு மீன வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இனி அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை விரிவாக பார்க்கலாம். 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் சனி பகவான் உங்களுக்கு பெருமளவில் நன்மைகளை செய்வார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 பெரிய நன்மைகள் செய்வார்கள் என்ற விதிப்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் இதுவரை இருந்து வந்த நோய் தொந்தரவுகளும் கடன் தொந்தரவுகளையும் பெருமளவில் குறைப்பார் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளால் தொந்தரவு இருந்தவர்களுக்கு எதிரிகளின் பயம் பெருமளவில் குறையும். நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத வழக்குகள் சாதகமாக முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக நோய் தொந்தரவுகளில் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு பெருமளவில் நோய் தொந்தரவுகள் குறைந்து நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக திருப்பி செலுத்த முடியாமல் இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் திருப்பி செலுத்த முடியும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படும் காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். அதே சமயம் வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உடன் வேலை செய்பவர்களுடன் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர் எந்த ஒரு வேலையும் வேலையாட்களை முழுமையாக நம்பி விடாமல் கவனத்தோடு செயல்படுவதன் மூலம் வேலையாட்களால் வரும் பிரச்சனைகளை பெருமளவில் குறைத்துக் கொள்ளலாம். தனது 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் வேலை விஷயமாக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வோர் ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து திட்டமிட்டு செய்வது மிகவும் உகந்தது. குறிப்பாக கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளி மாநிலம் செல்வோர் முன்கூட்டியே அனைத்து திட்டங்களையும் தீட்டி கவனமோடு செயல்படுவதன் மூலம் பயணங்களால் வரும் சிறு சிறு தொந்தரவுகளையும் சிறு பிரச்சனைகளையும் தவிர்த்துக் கொள்ளலாம். பங்குச்சந்தை, ஆன்லைன் கேமிங், சூதாட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆகையால் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 12ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. வீடு, காரு, இடம், தோட்டம் போன்றவற்றை விற்க நினைப்பவர்கள் மிகவும் கவனமோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு துலாம் ராசி நேயர்கள் 12ஆம் வீட்டை பார்த்த சனி பகவான் உங்களுக்கு தூக்கம் வராத நிலைமையை தருவார். ஆகையால் சரியான நேரத்தில் உணவை உட்கொண்டு சரியான நேரத்தில் உறங்குவதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கலாம். 12ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் தொலைதூர பயணங்கள் செய்பவர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. தனது 10ஆம் பார்வையால் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 3ஆம் வீடு உயிர் காரகத்துவத்தில் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் ஸ்தானமாகும். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தம்பி தங்கைகளுக்காக கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடும். சிலருக்கு தம்பி தங்கைகளிடம் கருத்து வேறுபாடுகளும் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளிடம் பொறுப்போடும் பொறுமையோடும் நடந்து கொள்வதன் மூலம் பெரிய அளவில் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பெரும் போராட்டத்திற்கு பிறகு நிறைவேறும். உங்கள் முயற்சிகளுக்காக பெரும் முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. வெற்றி ஸ்தானமும் கூட. உங்கள் வெற்றி உங்கள் கண் முன்னே பிறருக்கு செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகையால் பெரும் முயற்சிகளே பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். இன்னும் சிலருக்கு தங்கள் புகழில் கலக்கங்கள் ஏற்படும். புகழுக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க பெருமளவில் போராட வேண்டியது இருக்கும். இருப்பினும் பெரிய முயற்சிகளே உங்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இருப்பினும் இது சனி பெயர்ச்சிக்கான பலன் மட்டுமே. உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்கிறார் என்பதை குறிக்கும் பதிவு மட்டுமே. அனைத்து கிரகங்களும் என்ன செய்யும் என்பதை வேறொரு பதிவில் பதிவிட்டுள்ளோம். அதனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இருப்பினும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு 6, 8 தசா புத்திகள் நடக்குமே ஆனால் நடக்கவிருக்கும் பெரும் துன்பங்களும் துயரங்களையும் தவிர்த்து கொள்ள அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி தோறும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்து வாருங்கள். உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் பெருமளவில் குறைந்து வாழ்வில் நன்மையும்